ஹலோ எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பேக்யார்டில் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட்லாம் பண்ண போகிறோம். அது என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம இருக்கிறது வந்து நார்த் டெக்ஸஸ் ஜோன் 8Bயில் இருக்கோம். பயங்கர ஹாட்டுங்க இப்போது. அந்த ஹீட் தாங்கவே முடியல. பிளான்ஸுக்கெல்லாம் கூட நாங்கள் 2 தடவை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குது. அப்படியும் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் அப்படியே வாடி அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் அம்மா வந்து மோர் மிளகா போடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபிக்ஸ் மட்டும் நல்லா வருது இந்த சீசனுக்கு. எங்களோட ஃபிக் ட்ரீ இந்த வெரைட்டி பேர் வந்து செலஸ்டியல். நல்லா வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கிட்ட இருக்குது இந்த ட்ரீ. இது இஞ்சி. என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அப்படியே நிறையா ஃபிக்ஸ்லாம் பறிச்சிட்ருக்காரு. இது வந்து கொஞ்சம் லேடர் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது. நல்லா வளர்ந்துருச்சு. நல்லா பிங்காக இதாக இருந்ததுன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்காது. கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த ட்ரீக்கு வந்து ரொம்ப கேரிங்கும் தேவையில்லை. தண்ணி ஊற்ற இருந்தால் கூட வந்து அது பாட்டுக்கு வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூச்சியும் பிடிக்காது. ஸோ வரி ஃப்ரீ இந்த மரத்தை ஒன்று வச்சிட்டோன்னா. அதே மாதிரி நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்தோம் நாங்கள். அதே மாதிரி சில்லிஸ் நிறைய வெரைட்டி சில்லி பிளான்ட்டை போட்டிருந்தோம். அதுவும் நிறையா இந்த டைம் வந்தது. ஸோ அதுவும் நிறையா பறிச்சிருக்கோம். என்ன வந்து இந்த ஊரோட சில்லிஸ் அவ்வளோ காரம் இல்லை. நம்ம ஊரில் நல்லா காரமாக இருக்கும்ல, அந்த வெரைட்டி இல்லை. அதில் வந்து தாய் சில்லி மட்டும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். மற்றது எல்லாமே கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. இது வந்து கோங்குரா தான் நான் பறிச்சிட்ருக்கேன். நம்ம ஊரில் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வருது. ஒரே ஒரு செடி தான் வாங்கி வச்சேன். அந்த ஒரு செடியிலே நிறைய லீவ்ஸ் இருக்குது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் பறிக்கிறேன் இந்த சீசனுக்கு. பீர்க்கங்காய் வந்து நாங்கள் ஒரு 2-3 வச்சுருக்கோம். ஆனால் சரியாக வரல. அது என்னன்னு தெரியல. பூ பூக்குது, ஆனால் அந்த பூ உதிர்ந்துருது. அப்புறம் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரே ஒன்று மட்டும் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. அதை அப்படியே விட்டுட்டோம். நெக்ஸ்ட் இயருக்கு சீடுக்காக அப்படியே விட்டுருக்கோம். மற்றபடி ஒன்றுமே வரல. மேபி இனிமேல் தான் வருமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் கியூக்கம்பர்ஸ் நிறையா பறிச்சிருக்கோம். இது செகண்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அதேமாதிரி வெண்டைக்காய் இப்போ தான் நிறையா வந்திருக்கு. இதுவும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர் நிறைய டைம் எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து லேட்டாக வச்சதுனால எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஆனால் நிறைய பூ பூக்குது. மேபி இனி ஃப்யூச்சரில் நிறையா பறிப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லிஸும் நிறையா பறிச்சிருக்கோம். இதோட நிறைய டைம் பறித்து எடுத்தாச்சு. நாங்கள் கடையிலே போய் வாங்குறதில்ல, நிறைய டைம் பறிச்சிட்டோம். ஸோ 2-3 வெரைட்டி வச்சுருக்கேன். ஆனால் 1-2 தான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. மற்றபடி நிறையா ஸ்பைஸியாக இல்லை. பட் இட்ஸ் ஓகே. நிறைய செடியில் வந்து நிறைய சில்லிஸ் பார்க்குறப்போ நல்லாயிருக்கு. இந்த சில்லி பிளான்ட்டை வந்து நம்ம வின்டரில் வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு கூட வெளியில் வைக்கலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். அதே மாதிரி டிண்டோரா இந்த கோவிக்கான்னு சொல்லுவாங்களே, அது வந்து நிறையா வந்திருக்கு. இதுவும் ஒரு 2வது 3வது தடவை நாங்கள் எடுக்கிறோம். அதுவும் நிறையா எடுக்க தான் நிறையா வருது இது. ஸோ அதுவும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வைக்கலாம். யார் வேணாலும் இந்த செடியை வைக்கலாம். ஒரே ஒரு ஃபெயில் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா இந்த பொட்டேட்டோ தாங்க. அந்த பொட்டேட்டோ வந்து சும்மா நாங்கள் இந்த பொட்டேட்டோ எடுக்கிறதுக்காக நாங்கள் பிளான்ட் வாங்கியெல்லாம் வைக்கல. பட் வீட்டில் இருக்கிற அந்த முளைச்ச அந்த இதை வச்சு தான் வச்சோம். பார்த்தா அந்த ஒரு செடிக்கு 1 or 2 தான் வந்தது. நாங்களும் தேடி பார்த்தா ஒன்றுமே காணோம். அந்த பேபி பொட்டேட்டோஸ் வந்து லாஸ்ட் இயர் நிறைய எடுத்தோம். அது வந்து ஒரு சின்ன அந்த முளைச்சது தான் நாங்கள் வச்சுருந்தோம். பட் அதுவே நிறையா வந்தது. பட் இந்த டைம் என்னன்னு தெரியல, இது கொஞ்சம் பெரிய பொட்டேட்டோஸ் வச்சுருந்தோம், சரியாகவே வரல. ஸோ ஓகே, வந்து கார்டனிங்கிறது வந்து நம்ம நிறையா லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அது நெவர் எண்டிங். ஸோ இந்த மாதிரி ஓகே, நம்ம வீட்டில் வச்சதுக்கு அவ்வளோ சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட ஹார்வெஸ்ட். இந்த பொட்டேட்டோஸ் இவ்வளோ தான் கிடச்சிது. அந்த 3 பேக்லேயே இவ்வளோ தான் கிடச்சிது.
என் ஹஸ்பண்ட் இன்னும் வந்து ஃபிக்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு இருக்காரு நிறையா. மேலே டாப்பில் நிறையா இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு ரீச் ஆக முடியாது. சரி, பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோமே அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். நிறைய பேர்ட்ஸ் வரும் காலையில் வெளியில் வந்து பார்த்தோன்னா அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பெனானா ட்ரீ இது என்னென்னா நம்ம ஊர் வெரைட்டி கிடையாது. இது நம்ம ஊரில் வந்து அந்த மரத்தை நம்ம க்ராஸ் பண்ணி போனாலே அவ்வளோ வாசமாக இருக்கும். அது கட் பண்ணி வச்சுருந்தோன்னா அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். இதில் வந்து சுத்தமாக ஸ்மெல் இல்லை. அதை வந்து கிழிச்சு எடுத்தால் லைட்டாக ஒரு ஸ்மெல் இருக்குது, தவிர சுத்தமாக ஸ்மெல்லே இல்லைங்க. சரி, இப்போ வந்து இந்த பெனானா லீஃபில் ஒரு சின்ன அடை பண்ண போகிறாங்க அம்மா. அதை தான் நான் ஒரு ரெசிபி மாதிரி காட்டியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. இது ஆக்சுவலி கேரளாவில் இந்த அடை வந்து ஃபேமஸ், ஸ்வீட் அடை. இது ரொம்ப சிம்பிள். அந்த கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி போட்டு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குழச்சிக்கணும். ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப அந்த சப்பாத்திக்கு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி சாஃப்டாக அந்த நம்ம இலையில வந்து பரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த வந்து தனியாக இது பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் காடமம் பொடி பண்ணது, அதுக்கப்புறம் வெல்லம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி, குயிக்காக பண்ணிக்கலாம் இது. இந்த மாதிரி லீவ்ஸை வந்து நம்ம கட் பண்ணி அந்த மாவை வந்து நம்ம அப்படியே இந்த இப்போ அம்மா வந்து பருத்தி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி தட்டி தட்டி அதில் அடைக்கி பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் லீஃபில் ஃபுல்லாக. அப்புறம் இது நடுவில் வச்சுட்டு அது ஃபுல்லாகவே நம்ம நடுவில் ஒரு ஏரியாவில் மட்டும் வச்சா அப்புறம் அந்த மாவு வந்துட்டு சாப்பிட்றப்போ அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பருத்தி எடுத்து நம்ம ஸ்டீமும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம தோசைக்கல்லையோ இல்லை நல்ல ஹெவி வெயிட் அந்த பேன்லேயோ போட்டு எடுக்க வேண்டியதுதான். 2 சைடும் நல்லா வேகணும், ஈஸியாக வெந்துடும் அது சீக்கிரமாக. ஒரு டிஃப்ரெண்ட் இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அந்த லீஃபை வந்து நல்லா மடித்து இந்த மாதிரி நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டு ஒரு ஈச் சைடு ஒரு 3 minutes அவ்வளோ போதும், டக்குன்னு வெந்துடும் அது. நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஈவினிங் டீ டைமுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு, இல்லை ஈவன் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ஈஸி ரெசிபி. ஆனால் என்ன, நம்ம ஊர் வாழை இலையில பண்ணுறப்போ இன்னும் நல்லா வாசமாக அது இப்படி பிடிக்கிறப்பவே நல்லா அந்த மாவில் வந்துட்டு அந்த இதோட ஸ்மெல், அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது அந்த அளவுக்கு இல்லாட்டியும் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றப்போ டேஸ்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு ப்ளூ எக்ஸ் கிடச்சிது. ப்ளூ ஆர் க்ரீன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு எக் வந்து இங்கே ஒரு நெய்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது தான் இன்றைக்கி பாயில் பண்ணுறோம். நம்ம வீட்டில் நிறைய ஃபிக்ஸ் இருந்துச்சுன்னு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த எக்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி இந்த எக்ஸ் வந்து மற்ற எக்கை விட இதில் கொலஸ்ட்ரால் கம்மி அப்படின்னாங்க. ஸோ டின்னருக்கு வந்து ஒரு சிம்பிள் வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் அது கூட தயிரும் எக்ஸும் தான். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஒரு சும்மா சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.